வெல்கம் டு கேப்ஷன் யுவர் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஷைனில் எப்படி கிளச் அசம்பிளி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணணும். 12 ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஆயில் ட்ரைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிக்கரை கழட்டிக்கணும். கிக்கரை கழட்டுறதுக்கு 12 ரிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி கிக்கரை கழட்டிடுங்க. அப்புறம் 8M டியூப்லர் வச்சு சுற்றி இருக்கிற இந்த 8M ஹெட் உள்ள போல்டை ஃபுல்லாக கழட்டிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை கழட்டிக்கணும். ஆயில் டிப்ஸ்டிக்கை கழட்டாமல் நீங்கள் கேஸை வெளியெடுத்தீங்கன்னா உள்ளே வந்து மாட்டி அது உடஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் கழட்டிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெம், இந்த 4 ஸ்டெம்மோடைய போல்டையும் நீங்கள் கழட்டிக்கணும். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரோட்டர் ஸ்க்ரூ வந்து இம்பேக்ட் யூஸ் பண்ணி கழட்டிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நார்மலாக ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்ம கழட்ட ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளச் புல்லரு, கிளச் நட் கழட்டுற பிட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தட்டி கழறனால கிராங்க் ஷாஃப்ட்டு, கிளச் ஷாஃப்டெல்லாம் பெண்ட் ஆகணும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாக அலுமினியத்தால் இருக்கனால அலுமினியம் உடையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கிளச் பிளேட் மாட்டும்போது தேவையான புல்லர்லாம் யூஸ் பண்ணி கழட்டுறது கொஞ்சம் நல்லது. இந்த 4 வோல்ட்ஸ் புல்லரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கான கரெக்டான சப்போர்ட்டை வந்து கொடுத்து லூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கிராஸ் ஆனாலும் அந்த 4 ஸ்டெம்மும் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா, புதுசாக வந்து கொஞ்சம் கற்றுக்கணும், மெக்கானிக் ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆளுங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கிளச் ஹப், இது மேலே வர ப்ரெஷர் பிளேட் சொல்லுவாங்க. இதில் கோடு கூட தெரியுது பார்த்திங்களா? அப்படி தெரிஞ்சதுன்னா கிளச் அசம்பிளி, அந்த பெல் போயிடுச்சுன்னு அர்த்தம். கிளச் பிளேட் வந்து ஃப்ரிக்ஷன்னால் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த இடம்லாம் வந்து எப்படி பிளாக் ஆகிட்டு இருக்கு. ஸ்டீல் பிளேட்டும் அதே மாதிரி கோடு கோடாக விழுந்திருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா கிளச்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பிளேட்டும் ஒன்றோட ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆகிறனால தான் கிளச் பிளேட் போகும். ஆயில் வந்து ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டினாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஒயிட் ஸ்மோக் வர வண்டிங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியானாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து எப்போவுமே வந்து ஒரு வண்டிக்கு மெயின் ஆயில் தான். இந்த கிளச் ஹவுசிங் பெல் லைட்டாக ப்ளே வரும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டெப்ஸில் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் என்னன்றதை பார்த்துட்டு மாட்டுங்க. மெயின் வந்து பழைய கிளச் பிளேட் நம்ம எடுத்துகிட்ட பிறகு கேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக நம்ம உள்ளே இருக்க கியர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டணும். பெட்ரோல்லையோ இல்லை டீசல்லையோ ஏதோ ஒரு இதில் க்ளீன் பண்ணி மாட்டணும். க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். மெயின் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது புது ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும் உள்ள இன்ஜின் உள்ள. அந்த கிளச் ஹவுசிங் பெல்லு, கிளச் பெல் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பழைய கிளச் பிளேட்டோடைய அந்த துகள்கள்லாம் வந்து ஒட்டியிருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அப்புறம் பெட்ரோல் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி மாட்டிட்டு உள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன பிசுறு எல்லாமே வந்துடும் பெட்ரோலில். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி மாட்டிட்டு நல்ல துணியில் துடைச்சிட்டு பேப்பரில் எதையாவது எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ரோட்டரையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கிளச் பிளேட்டோடைய மொத்த டஸ்ட்டுமே அந்த ரோட்டரில் தான் உட்காந்துருக்கும். இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய வண்டியில் நான் பார்த்துருக்கேன். அந்த ரோட்டரே வந்து மூடுற அளவுக்குலாம் வந்து டஸ்ட்டு சேரும். அந்த அளவுக்கு ஓட்டியிருந்தால் இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே போரில் ஏறிட்டு பிஸ்டன் வந்து சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கிளச் பிளேட் போய் அப்படியே ஓட்டுறதுனால கூட போர் ஃபால்ட் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இன்ஜினுக்குள்ளே யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஸ்பேருமே வந்து ஜென்யூன் ஸ்பேராக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து லோக்கல் ஸ்பேர் வந்து அந்த அளவுக்கு லைஃப் வராது. ரெண்டாவது, இன்ஜின் அதிகமான டிரைவில் இருக்கும்போது அது அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிக்ஷன் ஓவராக ஆச்சுன்னா சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடும். ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த கிளச் பெல்லுக்கும் அந்த கிளச் பெல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். கிளச் அசம்பிளி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கார்க் பிளேட் போடணும்.
ரெண்டாவது ஸ்டீல் பிளேட் போடணும். இப்படி ஒவ்வொரு முறையும் கார்பரேட் ஒன்று ஸ்டீல் பிளேட் ஒன்று நீங்கள் மாற்றி மாற்றி போடணும். போட்டு அந்த கிளச் அசம்பிள் பண்ணணும். கிளச்சோடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆர் டிஸ்என்கேஜ் இதுக்காக யூஸ் ஆகுது. எப்போல்லாம் நீங்கள் கிளச் பிடிக்கிறீங்களோ டிஸ்என்கேஜ் ஆகிட்டு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஸ்மூத்தான ஷிஃப்டிங் கொடுக்கும். நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது என்கேஜ் ஆகி வெஹிக்கிளோடைய அந்த இன்ஜினுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கிளச் ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ் பண்ணும். இதுதான் உள்ளே ப்ராப்பராக நடக்கிறது. ஒவ்வொரு கியரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போக போக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். கிளச் நல்லா இருந்தால் தான் ஒரு வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கலட்டும் போது எப்படி புல்லரை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதே மாதிரி மாட்டும் போது கரெக்டான புல்லரை நம்ம யூஸ் பண்ணணும். கிளச் சென்டர் நெட் எல்லாமே நல்லா ஃபுல் டைட் வைக்கணும். ஏன்னா கிளச் நெட் ரன்னிங்கில் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளச் நெட் நல்லா ஃபுல் டைட் வைங்க. கிளச் சென்டர் நெட் டைட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் ரோட்டர் நெட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு அந்த பெல்லுடைய சப்போர்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 4 ஸ்ப்ரிங்கையும் போட்டுட்டு ப்ரெஷர் பிளேட்டை போட்டு போல்டை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. அந்த போல்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவனாக டைட் பண்ணணும். ஏன்னா ஒரு போல்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த போல்டு டைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் பிளேட்டானது உடஞ்சிரும். அதனால அதை நீங்கள் ஈவனாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணும்போது அந்த 4 ஸ்ப்ரிங்கும் லெவலாக உட்காந்துருக்கான்றதை பார்த்து டைட் பண்ணுங்கள். அகைன் இந்த 3 ஸ்க்ரூவையும் நீங்கள் இம்பேக்டில் ஃபுல் டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேஸ் பேக்கிங் நல்லா இருந்ததுன்னா அதே கூட போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கிங் கிழிஞ்சிருந்ததுன்னா பேக்கிங் மாற்றிக்கோங்க. சுற்றி போல்டை போட்டு கேஸ் போல்டையும் அதே மாதிரி ஈவனாக நீங்கள் டைட் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மீடியம் டைட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க பேக்கிங் ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ போட்டு ஆப்போசிட் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிட்ட பிறகு ட்ரைன் போல்ட்டை மறக்காமல் நீங்கள் போட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுறதுக்கு போல்ட்டை கழட்டுவோம். ரெண்டாவது அந்த சைடு உட்காந்து வேலை செய்யும்போது நம்ம அந்த போல்ட்டை கழட்டின ஞாபகமே இல்லாமல் போல்ட்டை மறந்துடுவோம். அப்படியே ஆயில் ஊற்றினா கீழ் சைடு வெளியே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைன் போல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.